இதில் நான் ஒரு 3 கம்பெனியை உங்களுக்கு இப்போ உதாரணமாக சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணதில் ஒன்று வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான் எல்லாமே. ஐபிஓ அதுக்கப்புறம் அந்த புதுசாக லிஸ்ட் ஆகிறது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அந்த ஹனிமூன் பீரியட் மாதிரி அது மக்கள் போய் விழுந்து அதில் ஏதோ இருக்குது கிரேஸ். அந்த முதல் நாள் ஸ்டார் ஒருத்தர் நடித்த படம் ரிலீஸ் ஆன மாதிரி போய் விழுவாங்க. நம்ம வெயிட் பண்ணால் யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 10 ஏக்கர் நிலத்தை அவரே பிளாட்டு போட்டு அவரே விற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஐபிஓலையோ இல்லைனா புதுசாக லிஸ்ட் ஆகும் போதோ அந்த ஐபிஓட எஃபெக்ட் அப்படியே அந்த புது லிஸ்டிங்லையும் தொடரும். ஹனிமூன் பீரியட்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பீரியடுக்கு போய் தான் நமக்கு புரியும், ஐயா ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இவங்க பண்ணலையே, ஒரு குவார்ட்டரில் ரிசல்ட் எல்லாம் ஒன்றும் அவங்க சொன்ன மாதிரி நடக்கலையே அப்படின்றதெல்லாம். இப்போ லென்ஸ்கார்ட் அப்படிங்கிற கம்பெனி, நம்ம ஸ்பெக்டக்கல்ஸ் மூக்கு கண்ணாடி தயார் பண்ணுற கம்பெனி, இப்போ ஐபிஓ வந்திருக்கு. ஸோ சீக்கிரட்லேயே லிஸ்டிங் வரப்போகுது. இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கலாமா வேண்டாமா, அதனோட ப்ரைஸஸ் வந்து ஒரு ஜஸ்டிஃபையபிள் லெவலில் இருக்கா இல்லை ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் நடக்குது. என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேங்க. இப்போ புதுசாக ஒரு படம் லான்ச் ஆகுது. அந்த ஓப்பனிங் டே அந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் நடிச்சிருக்க படம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. 100 ரூபா டிக்கெட்டு 1000 2000 அவ்வளோ ரூபா கொடுத்து மக்கள் நிறைய பேர் போய் போட்டி போட்டு அந்த டிக்கெட்டை வாங்கி படம் பார்ப்பாங்க. சரி, படத்தை அப்படி பார்க்கலாம். ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே போடுறோம். இப்போ அந்த புது படமே ஒரு வாரத்துக்கு மேலே எந்த ஒரு பெரிய படமும் ஓடுறது கிடையாது. 8வது நாள் போனீங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டை வாங்குறதுக்கே ஆள் இருக்காது. கரெக்டாக? ஆனால் ஓப்பனிங் ஷோவில் போய் 2000 ரூபா கொடுத்து வாங்கி பார்த்தவங்களும் இருப்பாங்க. இந்த ஐபிஓ அதுக்கப்புறம் நியூ லிஸ்டிங் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்ன இந்த ஓப்பனிங் டே ஆஃப் அ நியூ சினிமா மாதிரி. இந்த ஐபிஓ அதுக்கப்புறம் புதுசாக லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸோட நிலைமை உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு விதமாக சொல்கிறேன். இப்போ ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு பத்திரிக்கை வச்சு ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அங்கே கல்யாணம் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து 60-70 லட்ச ரூபா மதிப்புள்ள வால்வோ காரை அந்த பெண் வீட்டார் வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு 500-600 பேர் காரில் வந்து அப்படியே குமிஞ்சு நிற்கிறாங்க. அந்த சீனு அப்புறம் நம்ம பொண்ணு வந்து சொல்லவே வேணாம், 1 கிலோ 2 கிலோக்கு உடம்பு ஃபுல்லாக தங்கத்தை போட்டு நிற்கிறாங்க. தட்டா போட்டெல்லாம் கல்யாணம் நடக்குது. பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வராங்க. ஸோ அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. கரெக்டாக? இப்போ அப்படியே அந்த சீனை அங்கே கட் பண்ணிட்டு ஒரு 5 மாதம் கழிச்சு அந்த புது மாப்பிள்ளை புது பெண்ணோட நிலைமை என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, யாருக்கு 60-70 லட்ச ரூபா கொடுத்து வால்வோ கார் வாங்கி கொடுத்தாங்களோ அந்த மாப்பிள்ளை வந்து எந்த வேலை வெட்டியும் இல்லை. ஆனால் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 3-4 மாதம் கழிச்சு எனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லை, எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுங்கன்னு அந்த மாமனார்கிட்ட போய் உதவி கேட்டிருக்காராம். ஸோ ஐபிஓ அதுக்கப்புறம் அந்த புதுசாக லிஸ்ட் ஆகிற சில நேரங்களில், எல்லா நேரமும் சொல்ல, ஆனால் நான் ஒரு 12 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கிற என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 80-90% இப்படி தான் இருக்குது. அந்த ஐபிஓ அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பனிங் டே ஆஃப் அ சினிமா மாதிரியும், இல்லைனா ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோ தடபுடலாக எல்லா வேலையும் நடக்கும், அன்றைக்கி பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்க பெரிய பணக்காரங்க, வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்க போகுன்ற மாதிரி ஒரு பில்டப் இருக்கும். அந்த பிரைடல் மேக்கப் அது இதெல்லாம் எப்படி இருக்கும். ஆனால் அந்த ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். அந்த ரியாலிட்டி எப்போ புரியும் அப்படின்னா, பை டைம் தான் நமக்கு புரியும். ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு லேட்டாக தான் புரியும். ஸோ இந்த ஐபிஓ அண்ட் லிஸ்டிங் இது பொதுவாக என்னோட இந்த 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 கம்பெனியை ரொம்ப ஆர்வமாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனி எனக்கு பிடிக்கும், அந்த பிராண்டு நமக்கு பிடிச்சிருக்கு, அதனால் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ரைஸிங் வந்து எப்படி இருக்கும்னா, அன்இமேஜினபிள் ப்ரைஸிங்கில் ரொம்ப அதிகமான ரேட்டில் அது வந்து அந்த புதுசாக லிஸ்ட் ஆகும்போது அந்த ப்ரைஸ் வரும். இதில் நான் ஒரு 3 கம்பெனியை உங்களுக்கு இப்போ உதாரணமாக சொல்கிறேன் நான் ஃபாலோ பண்ணதில். ஒன்று வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான் எல்லாமே, நைக்கா அப்படிங்கிற கம்பெனி. இன்னொன்று வந்து பேடிஎம், இதுவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான கம்பெனி. அப்புறம் டாட்டாவோட டாடா டெக்னாலஜிஸ். இந்த 3 கம்பெனி பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த 3மே கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு உட்பட்டு இது 3மே லிஸ்ட் ஆன கம்பெனிஸ். இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐபிஓ ப்ரைஸோ இல்லைனா அது மார்க்கெட்டுக்கு லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்கள்ல, லிஸ்ட் ஆன புதுசில் மேபி அந்த ஹனிமூன் பீரியட்ன்றது ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கூட போகும். அந்த பீரியடுக்குள்ளே ஒரு பீக் அடிச்சிருக்கும். அந்த பீக் ப்ரைஸ்ல இருந்து இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த 3 கம்பெனிலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். நைக்கா அந்த கம்பெனி நவம்பர் 2021 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி லிஸ்ட் ஆச்சுங்க. அந்த டைமில் அதோட பீக் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 48-50% கீழே பொத்துன்னு விழுந்து இன்னைக்கு நம்ம போய் வாங்கினா கூட ஒரு 37% டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம்.
4 வருஷம் கழிச்சு 37% டிஸ்கவுண்ட்டில் நம்மளால் நைக்கா வாங்க முடியும். இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48-50% வரைக்கும் கீழே போயிருக்கு. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம அந்த பணத்தை போட்டு இன்றைக்கி அதுக்கு என்ன ஆச்சு, வட்டி பாருங்கள், அதுவும் நமக்கு மிச்சம். இன்றைக்கி ஒரு 37% டிஸ்கவுண்ட்லேயே அதோட பீக் ப்ரைஸ் இருக்குல்ல, அதாவது அந்த லிஸ்டிங் ஆன டைமில் இருந்த பீக் ப்ரைஸ் அதுலேருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டேட்டுக்கே 37% கம்மியாகவும் கிடைக்குது. பேடிஎம்மும் இதே மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் லிஸ்ட் ஆன கம்பெனி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 28% சீப்பராக டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும் அதோட பீக் ப்ரைஸில் இருந்து. அப்புறம் இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45% வரைக்கும் அதோட பீக்லேருந்து கீழே விழுந்திருந்தது. இன்னைக்கு கூட நம்மளால் 28% டிஸ்கவுண்ட்டில் அதோட பீக் ப்ரைஸ்லேருந்து வாங்க முடியும். சரிங்க, டாடா டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் லிஸ்ட் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டெல்லாம் கூட சொன்னார், ரொம்ப சூப்பர் கம்பெனி, நீங்கள் அவர் அந்த ஐபிஓக்கே நான் போட்டிருக்கேன், நீங்கள் கூட போட்டு வைங்க, ஒரு 30 ஷேர் உங்களுக்கு அலாட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அதெல்லாம் செய்யலை. அதே மாதிரி அது லிஸ்ட் ஆகி வெளியே வந்துச்சு. கிட்டத்தட்ட 1220 ரூபா வரைக்கும் பீக்கு போச்சு. அதே ரேஞ்சிலே இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ஹனிமூன் பீரியட் கொஞ்ச நாள் நின்றுச்சு. ஒரு 1100, 1050, 1000லேயே சுற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு 2 வருஷத்தில் அது அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இன்னைக்கு டேட்டுக்கு வெறும் 690 ரூபா ரேஞ்சில் இன்னைக்கு வாங்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 44% இந்த 2 வருஷத்தில் டிஸ்கவுண்டடா நமக்கு சீப்பரா கிடைக்குது. ஸோ என்னோட அனுபவத்திலேருந்து சொல்றேங்க, இந்த ஐபிஓ அதுக்கப்புறம் அந்த புதுசா லிஸ்ட் ஆகிறது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அந்த ஹனிமூன் பீரியட் மாதிரி அது மக்கள் போய் விழுந்து அதில் ஏதோ இருக்கு கிரேஸ், அந்த முதல் நாள் ஸ்டார் ஒருத்தர் நடிச்ச படம் ரிலீஸ் ஆன மாதிரி போய் விழுவாங்க. நம்ம வெயிட் பண்ணா பொதுவாக அழகாக கீழே இறங்கி அதோட உண்மையான தரம் என்னவோ அந்த தரத்துக்கு ஏற்ற பிரைஸுக்கு கிடைச்சிரும். சரி, இதில் ஒரு சில கம்பெனி என்னோட இந்த 10-12 வருஷத்தில் இதே மாதிரி நான் ஆசையாக ஃபாலோ பண்ண கம்பெனியை நான் வாங்க முடியாமையும் போயிருக்கு. அதாவது ஒரு 200 ரூபாயில் லிஸ்ட் ஆனது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து 600-700 ரூபாய்க்கும் போயிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது பர்சன்டேஜ் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 கம்பெனியை ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி புதுசாக லிஸ்ட் ஆகுதுல அதில் 1 இல்லைன்னா அதிகபட்சம் 2 கம்பெனியில் இது நடக்கலாம். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏன் இந்த மாதிரி ஐபிஓ ப்ரைஸும் அதுக்கப்புறம் புதுசாக மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது அதனோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் ஏன் ஒரு 2லேருந்து ஒரு 4-5 வருஷத்தில் அது அங்கேருந்து நிறைய கம்பெனிஸோட ப்ரைஸ் கீழே கொஞ்சம் இறங்கி வந்துடுது. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 30% டிஸ்கவுண்ட், 40% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட் அளவுக்கு ஈவன் நல்ல பிராண்டட் பெரிய கம்பெனிஸ் கூட ஏன் இப்படி கீழே விழுகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நிலம் இருக்குங்க, ரியல் எஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 10 ஏக்கர் நிலத்தை அவரே பிளாட் போட்டு அவரே வித்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சிரமம் இருக்குது. ஏன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுக்கு அப்ரூவல் போகணும், அதுக்கப்புறம் அதை டெக்கரேட் பண்ணணும், அதுக்கு ரோடு போடணும். ஸோ அங்கே நிறைய செலவு இருக்குது. அந்த டெவலப்மெண்ட் பண்ணணும்ல, அதுக்கு ஓவர் டேங்க் கட்டணும், கவர்மெண்ட் நார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவருக்கு சில லட்சங்கள் இல்லை சில கோடிகள் தேவைப்படும். கரெக்டாக? அப்புறம் இதை இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும், சேல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவரே அந்த நிலத்து ஓனர் இருக்கார்ல, அவர் ஒரு விவசாயியாக இருப்பார், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சேல்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு ஒரு டீம் வேணும், அப்புறம் அட்வர்டைஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிலம் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன், அதாவது ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், அதனால் நார்மல் புரோக்கர் இல்லை, இவங்க கொஞ்சம் ஹைஃபை புரோக்கர்ஸ், அவங்க ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, ஒரு டீம் வச்சுருப்பாங்க சேல்ஸுக்கு, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பல மீடியாலையும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா டைப்போ செட்டப்போ ரெடியாக இருக்கும். அவங்க இந்த ப்ரொமோட் பண்ணுற இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்காங்களே, அவங்க இந்த நிலத்தை காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டாங்க. நிறைய நேரங்களில் வெறும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி போட்டுக்குவாங்க. போட்டுட்டு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை ஃபுல்லாக டெவலப் பண்ணுற சார்ஜஸ் எல்லாம் இந்த ப்ரொமோட்டர் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கார் பண்ணி அந்த இடத்த பிரம்மாண்டமாக வித்து கொடுத்துருவாரு. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு புரியும் இப்போ. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஐபிஓ அதுக்கப்புறம் லிஸ்டிங்னு வரும்போது அந்த ரேட்டை யார் நிர்ணயம் பண்ணுறா, என்னோட அந்த கம்பெனியோட ஓனர் இருக்காங்கல்ல, இல்லை அந்த எம்டி இருக்காங்க, இல்லை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு ஷேரோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத யார் நிர்ணயம் பண்ணுறா அப்படின்னா அந்த ப்ரொமோட்டர், அதாவது அந்த கம்பெனியோட ஓனர், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ரோல் அப்படிங்கிறது, இப்போ நான் சொன்னேன் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி, ஒரு கம்பெனி நிலம்லாம் வாங்க மாட்டான், ஆனால் ப்ரொமோஷனுக்கு அவன் தான் சேல்ஸ் பண்ணி கொடுப்பான்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அப்படின்னு நடுவில் ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிறைய ரோல் இருக்குது. இந்த ஐபிஓ ஒரு கம்பெனிக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய ரோல் இருக்குது. அதில் அவங்களோட ஒரு முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், எதை இந்த ஷேர்ஸை பண்ணுறது தான் அவங்களோட ஒரு முக்கியமான ரோல்.
ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஷேரோட விலையை நிர்ணயம் பண்ணுறது அந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னா எம்டி, அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. அவங்க கம்மியாவா பண்ணுவாங்க? அவர் யாராவது இப்போ என்னோட கம்பெனி நான் வந்து அதில் ஷேர்ஸை விற்கும் போது அது சீப்பாக விற்கணும் அப்படின்னு நினைப்பேனா? மாட்டேன். ஏன்னா நான் கம்பெனியோட ஷேர்ஸை விற்க போகிறேன், ஒரு தடவை வித்துட்டா திரும்ப கிடைக்காது. அப்படி வெளியில் போய் வாங்குறதா இருந்தால் பப்ளிக்கில் நானும் எல்லாரும் மாதிரி தான் வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ நான் விற்கும் போது எனக்கு அதிக பணம் வேணும் தான் நினைப்பேன், அதை தான் அந்த கம்பெனியும் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஐபிஓலையோ இல்லைனா புதுசாக லிஸ்ட் ஆகும்போதோ அந்த ஐபிஓட எஃபெக்ட் அப்படியே இந்த புது லிஸ்டிங்லையும் தொடரும். ஸோ இந்த மாதிரி நேரங்கள் என்ன ஆகுனா ஹைலி பிரைஸ்டாக அந்த ஷேர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதுதான் என்னோட அனுபவம் சொல்லுது. ஆனால் செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வாங்குறது எல்லாமே செகண்டரி மார்க்கெட். அதாவது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாங்கும்போது என்ன அர்த்தம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ இன்னொருத்தர் வச்சிருக்கிற ஷேர் அவர் விற்கிறாரு, அதை இன்னொரு இடத்துல இருந்து நம்ம வாங்குறோம். இதுதான் அந்த செகண்டரி மார்க்கெட். இதில் வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்க்கோ பொதுவாக எந்த ரோலும் கிடையாது. ஸோ அப்படி வாங்கும்போது தான் நமக்கு ரியலிஸ்டிக் பிரைஸ் கிடைக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் லிஸ்ட் பண்ண ஒரு நாள்லையோ ஒரு மாசத்துலயோ 3 மாசத்துலயோ நமக்கு ஒரு ரியலிஸ்டிக் பிரைஸ் கிடைக்குமானா பல நேரங்களில் கிடைக்காது. ஏன்னா அவங்க கொடுத்து வச்ச ஹைப் இருக்குல்ல, அந்த ஹைப் இறங்குறதுக்கே நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பீரியடுக்கு போய் தான் நமக்கு புரியும், ஐயோ ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இவங்க பண்ணலையே, ஒரு குவார்டர்ல ரிசல்ட் எல்லாம் ஒன்றும் அவங்க சொன்ன மாதிரி நடக்கலையே அப்படின்றதெல்லாம் நிதர்சனம் மக்களுக்கு புரியும். இதை வச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றும் ஏற மாட்டேங்குதுன்னு வித்துட்டு போக ஆரம்பிப்பாங்க. அப்பதான் பிரைஸ் குறையும். ஸோ ஒரு 2 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ரியலிஸ்டிக் பிரைஸுக்கு வந்துடும் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நிறைய நேரங்களில் ரொம்ப நல்ல கம்பெனிஸ், எனக்கு பிடிச்ச கம்பெனிஸை வெறுமனே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒரு 2 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விலை ரொம்ப குறைஞ்சு ஒரு ரியலிஸ்டிக் பிரைஸுக்கு வரும்போது நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்களே பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வரல, நான் வந்து செபி லைசன்ஸ்டு ஒரு அனலிஸ்ட்டும் கிடையாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வெல் இன்ஃபார்ம்டாக உங்களோட முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. நன்றி.